டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வர்கள் கவனத்திற்கு. இந்த மாதம் வெளியாகும் முடிவுகள். நேரடியாக அறிந்து கொள்ள லிங்க். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஜூன் 15ஆம் தேதி குரூப் 1 தேர்வு நடைபெற்றது. இதற்கான முடிவுகள் இந்த மாதம் வெளியாக உள்ளது. ஆகஸ்ட் மாதம் பாதி நாட்கள் முடிவடைந்த நிலையில் மாதம் முடிய இன்னும் 12 நாட்களே உள்ளது. இந்நிலையில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் எந்த நேரத்திலும் வெளியாகலாம். தமிழ்நாடு அரசு பல்வேறு துறைகளில் இருக்கும் காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதில் முக்கிய பதவிகள் கொண்டு நிரப்பப்படும் தேர்வாக குரூப் 1 தேர்வு உள்ளது. மாவட்ட துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர், வணிக வரிகள் உதவி ஆணையர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், தொழிலாளர் உதவி ஆணையர் ஆகிய பதவிகள் குரூப் 1 மூலமும் குரூப் 1A மூலம் வன பாதுகாவலர் ஆகிய பணியிடங்கள் நிரப்ப 2025ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியானது. அறிவிப்பின்படி குரூப் 1 70 காலி பணியிடங்களுக்கும் குரூப் 1A 2 காலி பணியிடங்கள் என மொத்தம் 72 காலி பணியிடங்கள் இடம்பெற்றிருந்தன. இருப்பினும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வெளியான அறிவிப்பின்படி உதவி இயக்குனர் பதவியில் கூடுதலாக 8 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அதனுடன் தற்போது மொத்த காலி பணியிடங்கள் 80ஆக உயர்ந்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 1A பதவிகளுக்கான தேர்வு முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு என 3 கட்டங்கள் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் முதல்நிலை தேர்வு என்பது தகுதி தேர்வு மட்டுமே. அதில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதி பெறுபவர்கள் முதன்மை தேர்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள். முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உத்தேச தேர்வு பட்டியல் வெளியிடப்படும். அதன்படி முதல்நிலை தேர்வு மிக முக்கியமாக இடத்தை பிடித்துள்ளது. இத்தேர்வு பொது அறிவு மற்றும் மனக்கணக்கும் நுண்ணறிவும் என 2 பாகங்கள் கொண்டு நடைபெறும். மொத்தம் 200 கேள்விகள், 300 மதிப்பெண்கள் கோல் குறிமுறையில்தான் இருக்கும். குரூப் 1 பதவிகளுக்கு 2.27 லட்சம் பேரும், குரூப் 1A பதவிக்கு 6465 பேரும் விண்ணப்பித்திருந்தனர். இரண்டும் சேர்ந்து 14,849 பேர் விண்ணப்பித்திருந்தனர் என மொத்தம் இந்த ஆண்டு 2.49 லட்சம் பேர் ஜூன் 15ஆம் தேதி முதல்நிலை தேர்வை எழுதியுள்ளனர். 38 மாவட்டங்களில் சுமார் 44 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வு நடத்தப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் 1A முதல்நிலை தேர்வு முடிவுகள் www.tnpsc.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும். தேர்வர்கள் அவர்களின் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்கள் உள்ளிட்டு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேல் குறிப்பிட்டுள்ள இணையதளத்திற்குள் செல்லவும். முடிவுகள் வெளியானதும் முகப்பு பக்கத்தில் லிங்க் வெளியிடப்படும். அதனை கிளிக் செய்யவும். ஒரு திரை திறக்கும். அதில் பதிவு எண், பிறந்த தேதி மற்றும் கேப்சா உள்ளிட்டு சப்மிட் கொடுக்கவும். முடிவுகள் திரையில் தோன்றும். இதனை பதிவிறக்கம் செய்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். முடிவுகள் வெளியாவதை தொடர்ந்து முதன்மை தேர்விற்கான தேதி அறிவிக்கப்படும். தகுதி பெற்றவர்கள் முதன்மை தேர்விற்கு பதிவு செய்ய வேண்டும். அதிலும் தேர்ச்சி பெறும் நிலையில் நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள்.